குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மார்ச் மாதம் 22ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம். இந்த பிரதோஷம் நாளில் அருகில் உள்ள சிவாலயங்களில் சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகும். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 20 நிமிடத்திற்கு. அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும்பொழுது இன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. முடிந்தால் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. 22/3/2024 என்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 22/3/2024 இன்றைய ராசி பலன்கள் அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல தினம் என்று செய்யலாம். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களே, திட்டமிட்ட காரியங்களே திட்டமிட்டபடியே கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகள் தரும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத தன வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசினியர்களே, இந்த அளவில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரின் வழியில் நீங்கள் மகிழ்ச்சியான செய்திகளை காண்பீர்கள். அதே போல் எதிர்பார்த்த தனவரவுகள்லாம் வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய வீடு வாங்குவது சம்பந்தமான யோசனை, புதிய வண்டி வாங்குவது சம்பந்தமான யோசனை இன்றைக்கி நடைபெறும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நட்புகள், புதிய புதிய நட்புகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சேருவாங்க. நட்புகள் அறிமுகமாகும். இதன் மூலம் வாழ்க்கையில் ஒரு மாற்றமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நாள். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைக்கேற்ற மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு இருக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் ஒரு விதமான தேடல், ஆன்மீக தேடலாக இருக்கலாம், பொருளாதார தேடலாக இருக்கலாம். ஒரு எண்ணம் அப்படி வரக்கூடிய ஒரு நாள். அதே போல் கடினமான விஷயங்களை கூட எளிதாக செய்து முடித்துடுவீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை,
கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும்போது கொஞ்சம் கவனம் தேவை. விலையுயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு போகும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் சேர்க்கை இது எல்லாமே நடைபெறும். உங்களை திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு வழியில் நீங்கள் ஏதாவது காரியங்கள் அனுகூலங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி பெருமை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்மராசினியர்களே, மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றிருப்பீங்க. அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலேயுமே பொறுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் முன்கூட்டியே எல்லாமே திட்டமிட்டு வைத்து கொள்ளுங்கள். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது கண்டிப்பாக நல்லது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகளுடைய கண்டிப்பு ஆளாவது இருப்பதால் உங்களுடைய பணிகளை திறம்பட செய்யுங்கள். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். அரசு சார்ந்த விஷயங்கள் இருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள், வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுடைய வியாபாரத்திற்கு வெற்றிகளை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. ஒரு இன்பம் நிறைந்த, ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் பழைய பிரச்சனைகள், பழைய தெளிவில்லாத ஒரு மனப்பான்மை, பழைய வேறுபாடான காரணங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே போல் உடன் பிறந்தனுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது, பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகும். அதே போல் இந்த நாள் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நினைத்தபடி திட்டமிட்டு நடந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். முதலீடு சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மனதளவில் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அரசு வழியில் இருந்து வந்த தாமதங்கள் உங்களுக்கு நீங்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த பயணங்கள், வெளிநாடு வெளியூர் இதெல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய பயணமாக இருக்கும். அதே போல் ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டத்தை செலுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளிவட்டாரத்தில் இருப்பவர்கள் சமுதாய பணி செய்வர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வருமான வாய்ப்புகள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வண்டி வாகனம் குறித்த யோகம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அக்கம்பக்கத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெதுவாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். எந்த காரியங்களை செய்யும் போதும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. உயரதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், ஒரு வெற்றி, லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவாங்க. எதிர்பாராத சில தன வரவுகள், தடைப்பட்ட வரவுகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோகம், சொத்து சுகங்கள் இதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வண்டி வாகனில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சுக்களில் ஒரு பொறுமை, கனிவு தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் வட்டம் அதிகரிக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அரசு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். அதே போல் நீண்ட நாளாக கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனையை நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே போல் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்குண்டான வாய்ப்பு, கடன் பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் குறைச்சிக்குங்க. உங்களுக்கு
இன்றைய நாள் ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் நாங்கள் செய்துட்டு வரோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. மேலும் ஜோதிடம் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுராயா. இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, வெற்றி நிறைந்த நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் உள்ள பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன்.